அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கஷ்டம் தான் அவருக்கு தெரியுமே, ஏன் அவர் எங்களை சுகமாக்க கூடாது? என் வறுமை தான் அவருக்கு தெரியுமே, ஏன் அவர் எனக்கு பணத்தை கொடுக்க கூடாது? என்னுடைய வியாதி தான் அவருக்கு தெரியுமே, ஏன் அவர் எனக்கு சுகத்தை கொடுக்க கூடாது? என்னுடைய வீட்டுல இல்லாம தெரியுமே, ஏன் அவர் எனக்கு எது கொடுக்க கூடாது? ஏன் அவரையே கேள்வி கேட்போம். ஒரே ஒரு விஷயம், எல்லாமே அவருக்கு தெரியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காதவனுக்கு கொடுக்கிறேன்னு எங்கேயுமே எழுதப்படல. நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேட்கணுமா? அவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ என்னுடைய மகன் சொல்றாரு. அவனுடைய மகன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளம் நம்ம கிட்ட இருக்கா? செபந்தான் அந்த அடையாளம், செபந்தான் அந்த அடையாளம், உபவாசம் தான் அந்த அடையாளம், பரிசுத்தாவிய பெற்றதுதான் அடையாளம். அவனுக்கு முன்னாடி உண்மையும் உத்தமா அடையாளம் இல்லையா? எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஏன் கஷ்டம்? நான் கர்த்தரை தேடுறேன், உங்களுடைய காரியங்கள் கூட கஷ்டம், ஏன் கஷ்டம்? ஆனா அவர் கேட்கிறாரு, நீ என்னுடைய அடையாளத்துல நீ நிக்கிறியா? அதான் இந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க, மீட்கப்பட்ட இஸ்ரவேலின் மகிமையும் மேன்மையும் கொண்டு வந்துட்டாரு. நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன், நான் உன்னை மகிமைப்படுத்துறேன். என்ன ஒரு நாளாவது நீ மகிமைப்படுத்தினது உண்டா? யார் பதில் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவரை பொறுத்தவரை என்ன தெரியுமா? நீங்க அவரை மேன்மைப்படுத்துங்க, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க அவரை கனம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்க அவரை உயர்த்துனீங்கன்னா அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு உயர்வு இல்ல, மேன்மை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல, ஏன் இல்ல? கர்த்தர்கிட்ட சரியான முறையில போய் கேட்கல.